ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோட்டோ G13 இந்த மாடல் வந்து இன்றைக்கி சர்வீஸ் வந்துச்சு. இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா, காம்போ மாற்றணும். அதாவது டச்சு போயிடுச்சு, கீழே விழுந்து இங்கே அடிபட்டுருக்கு. கீழே விழுந்து டச்சு போயிடுச்சு. இந்த மாதிரி தெரியுது. டச்சு மாற்றணும். டச்சு புதுசு வாங்கி போட்டுட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட அந்த மாற்றி நம்ம கரெக்டாக இருக்கும்ல, அதாவது பக்காவாக ஃபினிஷிங் ஆயிரும்ல, அந்த வீடியோவை நான் இதோட மென்ஷன் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் வந்துட்டு மோட்டோ G13 இந்த மாடல் வந்து நம்ம சர்வீஸ் வந்துச்சு. காம்போ மாற்றுறதுக்கு காம்போ போச்சு, கீழே போட்டாங்க கஸ்டமரு. இந்த கார்னர் அடி வாங்கியிருப்பாங்க. இது நம்ம புதுசு போட்டோம். இது வாங்கி இதில் நம்ம புதுசு ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணி வச்சாச்சு. நல்லா நீட்டாக ஒரிஜினல் காம்போ உங்களுக்கு எப்படி நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சோ அதே மாதிரி சேம் தான் இருக்கும். நம்ம மேலே வந்து இந்த புது டச்சு டிஸ்பிளேயில் இன்னும் இந்த கவர் நம்ம பிரிக்கலை. ஏன்னா கஸ்டமருக்கு கொடுத்தா அவங்க தான் பிரிக்க முடியும், நம்ம பிரிக்க முடியாது. அதனால் இன்னும் பிரிக்காமே இருக்குது. நான் இதோடய உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸ்பீடாக இருக்கும், நல்லா ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே இது அப்படியே இருக்கும், சேம். இது குவாலிட்டியான டிஸ்பிளே தான், டிஸ்பிளே டச்சு தான், நீட்டாக இருக்கும். ஸ்பீடாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. இது போல் டச்சு போர்டு அப்புறம் சார்ஜ் பின்னு எது மாற்றுறதுனாலும் நம்ம நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்தேன். நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.